வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். நம்மளோட ஜிகே புக்கு நடுவில் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போவுமே வந்து ஒரு 200 காப்பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டாக் கம்மி தான். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கு வந்து தமிழில் தான் இருக்கும். இந்த புக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் இது என்ன மாதிரி புக்குன்னு சொல்லிடுறேன். இந்த புக்கு வந்து தமிழில் தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். அதில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி இந்த 3 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, தியரியாக தான் இருக்கும். பட் இதில் வந்து நான் சொல்கிற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து 100% இந்த 3 சப்ஜெக்ட்டும் கவர் ஆயிரும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கில் இருந்தால் வரும். இது வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ தமிழில் கொடுத்துருக்கீங்க, இங்கிலீஷ்லையும் கொடுங்க அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கிலீஷில் ஆல்ரெடி நிறைய புக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, அரிஹண்ட் இருக்குது, லூசன் இருக்குது. அந்த மாதிரி புக்கு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்ல இல்ல அப்படிங்கறனால தான் நம்ம தமிழ்ல மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, அதனால இங்கிலீஷ்ல கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ இந்த புக்கு வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு 100% யூஸ் ஆகும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இந்த 3 எக்ஸாமும் எஸ்எஸ்சில தமிழ்லயே கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தும் இந்த 3 எக்ஸாம்லயுமே கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, ஆர்ஆர்பியில இந்த 2 எக்ஸாம்லயுமே ஜிகே கொஸ்டின்ஸ் அதிகம். இதுக்கு வந்து நீங்க இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள், இதுல வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் ரொம்பவே அதிகமா கேட்கறாங்க. இதுக்குமே தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால இந்த எக்ஸாமுக்குலாம் நீங்க கண்டிப்பா நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 சப்ஜெக்ட் கவர் ஆகிற மாதிரி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். ரிமைனிங் சப்ஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சயின்ஸுக்கு தனியா ஒன்று ரெடி பண்றோம், எக்கனாமிக்ஸுமே ரெடி பண்றோம், ஸ்ட்ராட்டஜிக்கவும் தனியா ரெடி பண்றோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நான் தனியாக ஒரு வீடியோல இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ நான் ஏஎல்பிக்கு படிக்கிறேன், இல்லைன்னா டெக்னீஷியனுக்கு படிக்கிறேன், எனக்கு இந்த புக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுலயும் தமிழ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா ஜிகே கொஸ்டின் மொத்தமே 10 தான் கேட்கறாங்க. அதுலயும் ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர் தான் அதிகமா வரும். அப்படிங்கிறனால ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினா தான் வரப்போகுது. இந்த புக் வந்து டோட்டலா 424 பேஜஸ் இருக்குது. ஓகே, நிறைய கண்டென்ட் இருக்கும். நீங்க ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்காக இவ்வளோ படிச்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க டெக்னீஷியனுக்கோ ஏஎல்பிக்கோ படிக்கிறீங்கன்னா இந்த புக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ண வேண்டாம். ஒருவேளை நான் மற்ற சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிஜிஎல், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட் இதுலெல்லாம் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தாலும் அதெல்லாம் இங்கிலீஷ்ல கேட்பாங்க. அதுலலாம் தமிழ்ல வந்து எக்ஸாம் இருக்காது. ஓகே, பரவாயில்ல, நான் வந்து தமிழ்ல படிச்சாலும் இங்கிலீஷ்ல கேட்கிற கொஸ்டின் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், சீக்கிரமா கண்டென்ட்டை கவர் பண்றதுக்கு, சிலபஸை கவர் பண்றதுக்கு தமிழ்ல படிச்சா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை, இங்கிலீஷ்லேயே படிக்கிறதா இருந்தால் அரிஹண்ட் புக்கோ லூசன் புக்கோ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சிஏபிஎஃப்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், ஏஎஸ்ஐ, ஸ்டெனோகிராஃபர், அக்னிவீர்ல வரக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துலயுமே இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலுமே இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல மட்டுமே கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு மேக்சிமம் போர்ஷன் வந்து கவர் ஆகும் தான். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தான். ஆனா டிஎன்பிஎஸ்சிலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்டா கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படிங்கறனால நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த புக்கை ரெடி பண்ணிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதுக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா நம்ம புக்கை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கிளியரா சொல்லிட்டேன். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த புக்கை ஆர்டர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க யாரெல்லாம் எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 சப்ஜெக்ட் தான் இப்போதைக்கு கவர் ஆகிற மாதிரி புக் ரெடி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா தமிழ்ல தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்காது, தியரிட்டிக்கலா தான் இருக்கும். நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி எல்லாமே வந்து தியரியா தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து நம்மளுடைய ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், iOS ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோடை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சேட்ல நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த மாதிரி புக் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரம்யா சந்துருன்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும், அதுல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே கொஞ்ச நேரத்துல ஒரு 2 hour 3 hourக்குள்ள நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 hourக்குள்ள உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ இப்போ இந்த புக்குக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால இந்த புக் வந்து 400 ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து சரியில்லை. ஓகே, அவங்க வந்து டெலிவரி அட்டெம்ப்ட் பண்ணாமலே ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கால் பண்ணாமலே நாங்க கால் பண்ணோம், அவங்க ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால கொஞ்சம் டெலிவரி சார்ஜஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டா டெலிவரி பண்றவங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கொஞ்சம் டெலிவரி சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் இப்போ வந்து அதிகமா இருக்கு, ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, இந்த புக்குக்கான பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க அப்படின்னா 430 பே பண்ணணும். ஓகே, சென்னையில இருக்கீங்கன்னா 430 பே பண்ணணும். சென்னை தவிர தமிழ்நாட்டுல சென்னை தவிர வேற எங்க இருந்தாலும் 455 வந்து பே பண்ணணும். ஓகே, ஸோ பே பண்ணிட்டு இதே சேட்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே, பே பண்றதுக்கு என்ன அக்கௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சேட்ல தான் வரும். நீங்க டைரக்டா நம்ம கோர்ஸ் ஓபன் பண்ணி பார்க்காதீங்க, கோர்ஸ்ல வந்து பே பண்ணாதீங்க, அது வந்து அதிகமா இருக்கும். அதுல வந்து 700 சம்திங் இருக்கும். அதுல நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேணும்னே பிரைஸ் வந்து அதிகமாக்கி வச்சிருக்கேன். நீங்க இந்த இதை பண்ணுங்க, இதுல பண்ணுங்க, நீங்க எங்களோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுங்க. நாங்க வந்து நீங்க பே பண்ண ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு உங்க கைக்கு வந்து புக் வர்ற மாதிரி டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டெலிவரி உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது, இதுல ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த 30 ரூபா 55 ரூபா அதிகமாயிருக்கு. ஓகே, மற்றபடி எங்களுக்கு சேம் ப்ராஃபிட் தான். இதுக்கு முன்னால எவ்வளவு வந்துச்சு அதே ப்ராஃபிட் தான் இப்பவும் இருக்குது. ஓகே, டெலிவரி சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறப்போ இந்த மாதிரி அனுப்புங்க, யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. நார்மலா நீங்க மற்ற கோர்ஸில் ஜாயின் பண்ணா ஆப்ல சேட்லேயே அனுப்புவீங்க. ஆனா புக் ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம், அதுல நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சேட்ல வந்துடும். ஓகே, இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சேட்ல ஒரே ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, சேட்ல உங்களுக்கான டீடைல்ஸ் வந்துடும். கோர்ஸ் அதுக்கப்புறம் புக்குக்கான ஃபீஸ் டீடைல்ஸ், அடுத்ததான் எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீடைலுமே வந்துடும். ஓகே, ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம புக்கு எப்படி இருக்கும் அதோட சாம்பிள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கோர்சஸ் சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பொது அறிவு தமிழ் புத்தகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும். ஓகே, அதை ஓபன் பண்ணுங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து 700 சம்திங் காட்டும். ஓகே, இதுல நீங்க பே பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு சாம்பிள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இதுல கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஜிகே புக் சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாருங்க. இதுல ஒரு 30 பேஜஸ் கிட்ட கொடுத்துருப்போம். அந்த ஆக்சுவல் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 30 பேஜஸ் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக கொடுத்துருப்போம். அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 200 தான் இருக்குது. இந்த ஸ்டாக் காலியானதுக்கு அப்புறம் அடுத்த பிரிண்ட் கொடுப்போம். அப்போ வந்து கண்டிப்பா அதிகமான காப்பீஸ் கொடுப்போம், ஒரு 1000 காப்பீஸாவது கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நீங்க இப்போ உடனே வேணும் அப்படின்னா சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.